அனைவருக்கான காய்ஸ் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு ஒன்லி ஷேர் அண்ட் லைக் தான். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணுங்கள். சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இருப்போம் ஓகேங்களா. கோஆர்டினேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு சரிங்களா. அருவங்காட்டில் இந்தியன் ஆர்மிக்கான அப்ரெண்டிஸுக்கான வேலைவாய்ப்பு தற்போது ஃபில் ஆக போகுது சரிங்களா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். இல்லை ப்ரோ நான் 10th + ITI படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா. டோட்டலாக வேக்கன்சி 45 வேக்கன்சி. நீங்கள் இந்த லோகோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கன்னா கம்பல்சரி அதுக்கான ட்ரேடில் வரக்கூடிய நாட்களில் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கண்டிப்பாக பயனடையலாம். கோஆர்டினேட் ஃபேக்ட்ரி அரக்கோணம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பும் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சரிங்களா. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 year. நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 year நீங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 45 வேக்கன்சி. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸே வந்து அருவங்காட்டில் தான் கொடுக்குறாங்க. அருவங்காட்டில் தான் உங்களுக்கு செலெக்ஷனே கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/6/2025 சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு மெயின். இது ரெண்டும் தான் சரிங்களா. அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இதோடைய வெப்சைட் லிங்க்கு எது கேட்டாலும் நான் பயோவில் கொடுத்துறேன். இல்லை ப்ரோ கமாண்டில் அனுப்புங்கன்னா நான் கமாண்ட்லேயும் உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ITI ஸ்டூடெண்ட்டு. இந்த கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த 18 வேக்கன்சியை வந்து 10th படித்தவங்க மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். ITI படிக்கலைனாலே அவசியம் கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நான் ITI இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். XITI சரியா. XITI அசிஸ்டண்ட்டு அண்டு கெமிக்கல் பிளான்ட்டு இந்த மாதிரி எக்ஸட்ரா ITI ஸ்டூடெண்ட்டு தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ITI ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். கரண்ட்டில் நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. கம்பல்சரி நீங்கள் 10th மார்க்கில் 50% மார்க் கம்பல்சரி இருக்கணும். நான் ITI ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் 50% மார்க் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 250 மார்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா 10th + ITIயில் நீங்கள் 50% அபோவ் சரிங்களா. கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ITI யூனிவர்சிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் சரிங்களா. இதோட ஏஜ் கேட்டகிரி பார்த்திங்கன்னா 18லேருந்து 35 அதுவும் ITI ஸ்டூடெண்ட்டுக்கும் 18லேருந்து 35. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏஜ் வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். OBCக்கு 3 வருஷமோ, PWD 10 வருஷமோ, PWD 45 சர்வீஸ்மேன் கேட்டகிரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனே கிடையாது. அவங்க எந்த ஏஜாக இருந்தாலும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். பேர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா நான் ITI ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் 6000 ரூபா தராங்க. ஒரு மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்டேட் தான் இது. கண்டிப்பாக இதுக்கான இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் அவங்க சேலரி பேஸ் பண்ணுவாங்க. அதனால் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸுக்கான அப்ளிகேஷனை போடுங்க, செலக்ட் ஆகுங்க. அவங்க அந்த சர்டிஃபிகேட் மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு அப்ளை பண்ண முடியும் ஓகேவா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கரண்ட் மெரிட் பேசிக் தான். நீங்கள் மெரிட் பேசிக்கில் தான் அவங்க செலெக்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ செலக்ட் பண்ணுறதும் அதே தான். நீங்கள் எந்த வரி பண்ணிக்க வேண்டாம். ஏதாச்சும் ஃபேக்காக அப்ளை பண்ணுவாங்களோ இல்லை ஃபேக்காக வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்களோ இந்த மாதிரி பல பயத்தாலும் இருக்கலாம். அப்படி கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஆர்மியில் இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் சரிங்களா.
நம்ம அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மெரிட் லிஸ்ட்டு தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வரியும் பண்ணிக்கலாம். அவங்களோட சர்டிஃபிகேட் முதல்ல அப்ளிகேஷன் போடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அவங்க கொடுக்குற டேட்டில் நீங்கள் எக்ஸாமோ ப்ளஸ் வந்து மெடிக்கலோ இல்லை ட்ரேட் டெஸ்ட்டோ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகுறத பாருங்கள், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆனவுடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மிகப்பெரிய ஒரு மஸ்ட்டு. ஏன்னா பல பேர் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணுறதுனால தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நடக்குது. அதனால் மிக தெளிவாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் போடும்போது, சரிங்களா. இது ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறேன், எந்த கவலையும் வேணாம். எல்லா ஜெராக்ஸ்லேயும் கம்பல்சரி செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணிவிடுங்க. அவங்க கேட்குறத தவிர உங்களுடைய மார்க் ஷீட்டு, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு, ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, ஐடி கிளாஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஒரு சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு அட்டாச் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எங்கே ப்ரோ நான் போஸ்ட் பண்ணுறது? இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே டாப் டு பாட்டம் தி அப்ளிகேஷன் ஃபார் த இண்டிகேஷன் ஆஃப் த ட்ரேட் அப்ரண்டிஸ் அட்டர்னன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட், சரிங்களா. இந்த துறையில் மேலே டாப் டு பாட்டமில் உங்களுடைய போஸ்டல் கவரில் எழுதிடணும் முதல்ல, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு இதில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் போஸ்ட் மூலிமா தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் தாராளமாக பண்ணலாம். ப்ரைவேட் கொரியரில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணாதையும் அவங்க வாங்க மாட்டாங்க. இந்தியன் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.